வியூவர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. வெரி சாரி, லாஸ்ட் வீடியோ நான் கவனிக்கவே இல்லை, சவுண்டே கட்டாயி எடிட் ஆகிருக்கு. சரி, ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு இன்டர்வியூ. உண்மையாகவே சொல்கிறேன், லக்ஷ்மி பிரியாவோட ஒரு ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் வீடியோ. ஹானஸ்ட்டாக, கிளாரிட்டியாக, அப்புறம் ரொம்ப ரொம்ப மெச்சூரிட்டியாக இருந்தது. ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா பியூட்டி வித் பிரைன்ங்க லக்ஷ்மி பிரியா. ஸோ ஒண்டர்ஃபுல் இன்டர்வியூ. ஸோ அதில் ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் அப்படின்ட்டு பேசலாம். ஸோ ரிலேஷன்ஷிப் பற்றி ரொம்ப தெளிவாக, இப்போ நான் சிங்கிள் தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. பட் தனக்கு யாராச்சும் பிடிச்சா அம்மா கிட்ட ஓப்பனாக பேசுகிற ஒரு பர்சன் தான். பட் அதுக்கப்புறம் அங்கே சில பிரச்சனைகள்லாம் வரும் தானே. அம்மானா தமிழ்நாட்டு பேரண்ட்ஸ் டக்குன்னு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த இடத்துல ஃபைட் பண்ணுவேங்கிற மாதிரி, ஃபைட் பண்ணுவேன் இல்லை, சம்திங் புரிய வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டில் சிங்கிள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஆனால் தனக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு அப்படின்னா நேராக என்கிட்ட சொல்லலாம் அப்படிங்கிற உரிமையை தன்னுடைய பெற்றோர்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப கிளாரிட்டியாக அவங்களோட லைஃப் பற்றி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, விகா இதை ரொம்ப அழகாக எனக்கு லக்ஷ்மி பிரியா சொன்ன விதம் எனக்கு பிடிச்சிருந்தது. அதாவது விகா பற்றி ரூமர்ஸ், அவங்க ரெண்டு பேரும் ரியல்லையே சேர்ந்தால் நல்லாயிருக்கும். அது மாதிரி நிறைய ரூமர்ஸ் வரும்போது அவங்களுடைய தெளிவான பதில் என்னென்னா, எங்கள் சீரியலாக பாருங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லாமல், அதாவது அந்த பேர் எந்த அளவுக்கு அவங்க மனசில் உள்ளே இருந்துச்சுன்னா, ஃபேமஸாக இருந்துச்சுன்னா இவங்க ரெண்டு பேரும் ரியல்லையும் வரணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்போது அதனுடைய ரீச் அவங்களோட மனசில் புரியுதா? அதை அந்த ரீச் மனசில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் ரொம்ப புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. புரிதல் தாங்க. எனக்கு லைஃப்பில் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும், நமக்காக ஒருத்தர் பேசணுங்க, நம்ம நியாயத்தை ஒருத்தர் பேசணும் அப்படின்ட்டு. அப்பேற்பட்ட ஒரு பொண்ணு தாங்க லக்ஷ்மி பிரியா. ரொம்ப அழகாக, அதாவது ரொம்ப முக்கியமாக இப்போ கரண்ட்டாக நடந்துட்டுருக்க ஒரு டாபிக் பற்றியே பேசியிருக்காங்க. என்னென்னா, ஒருத்தரை ஹர்ட் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடவே பண்ணுறாங்களா, அவங்களுக்காக தான். லக்ஷ்மி பிரியாவோட ஃபேஸை யூஸ் பண்ணி அந்த பர்சன் மேலே இருக்க கோவத்தை அவங்கள லக்ஷ்மி பிரியாவை யூஸ் பண்ணி கமெண்ட்ஸ்லேயோ மற்ற இடங்கள்லையோ போட்டு தாக்குன்னு தாக்குறாங்க. ஏங்க, எனக்கு ஒருத்தரை பிடிக்கலைன்னா நான் அவங்கக்கிட்ட டைரெக்டாக பேசுகிறாள். ஸோ நீங்கள் என் ஃபேஸை யூஸ் பண்ணி நீங்கள் பயன்படுத்திக்காதீங்க உங்களோட கோவத்தை, வன்மத்தை அப்படிங்கிறத ரொம்ப 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 தெளிவாக நம்ம பிள்ளை பேசிச்சு பாருங்கள். ஒரே பால் தான், ஹெலிகாப்டர் 6. அதில் இனிமேல் யாராச்சும் யாரை பற்றியாச்சும் கீழே கமெண்ட்ஸில் போட்டு வருப்பீங்க, லக்ஷ்மி பிரியா அப்படி நினச்சாங்களா இப்படி நினச்சாங்களே, நானே பேசிடுவேன் அப்படின்னு அழகாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, காவியாவுக்கு குட்டி பிள்ளை, அந்த பிள்ளையை போய் டார்கெட் பண்ணியிருக்காங்களா? சரி, தாரு அவங்கள பற்றியோ இல்லை ஷாத்திகா பற்றியோ அப்படின்லாம் பேசும்போது எனக்கும் ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கங்க. அவங்க எனக்கே தெரியாமல் நிறைய இடங்களில் அவங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தராங்க. அதாவது அவங்களுக்கே தெரியாமல் கூட சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸை இந்த சீரியலோட ட்ராக்கோ சீரியலை கடந்தோ எங்களுக்குள்ளே அந்த பாண்டிங்கில் இருக்குது. நீங்கள் இப்படி பேசுகிறதுனால அதெல்லாம் ஒன்றும் மாற போகிறதில்ல அப்படிங்கிறதையும் ரொம்ப ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒருத்தருக்காக குரல் கொடுக்குறாங்கல்ல, அது லைஃப்பில் ரொம்ப முக்கியம். எல்லா மனுஷனும் ஆசைப்படுற விஷயம். அதை இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு சில சம்பவங்கள் தனக்கு நடக்கும்போது ஓகே அப்படின்ட்டு வந்திருக்காங்க. அப்போ எனக்காக ஒருத்தருமே பேசலையா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சிருக்காங்க. பட் கொஞ்சம் அவங்க ஒரு ஸ்டேஜ் வருவாங்க இல்லையா, அப்போது தனக்காகவும் பேசியிருக்காங்க, மற்றவங்களுக்காகவும் பேசியிருக்காங்க. உண்மையாகவே ஒரு கோஸ்டாருக்கு இப்படி பேசுகிறதுலாம் ரொம்ப ரொம்ப ரேரில் 1-2 பேர் தாங்க இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப ரேர்னு அதில் ஒரு 100 பேர் இருக்கிற மாதிரி நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்கவுங்க பொழப்பை பார்த்துட்டு தன்னை நல்லவங்களாக்கணும் அப்படிங்கிறனால நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அதனால தான் இந்த இன்டர்வியூவில் நிறைய பேர் சொன்ன விஷயம் ஹானஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருக்காங்க. தாரா பயங்கரமாக இந்த இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. உண்மையுமே சொல்லணுன்னா, ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் தாராவுக்கு தான். கலாட்டாவுக்கு ஒரு பெரிய நன்றி. ஏன்னா அவங்களுக்கு பின்னாடி இருக்க அவங்களுடைய வாழ்க்கை பற்றி அவங்களே சில விஷயங்கள், கரண்ட்டாக நடக்கிற விஷயங்கள் அப்படின்ட்டு நிறைய விஷயங்களை அவங்க பகிர்ந்துக்கிட்டது அப்படின்ட்டுருக்கு. ஃப்ரம் ஹார்ட்லேருந்து அப்படி அழகாக லக்ஷ்மி பிரியா பேசுனாங்க. அப்படியே பிடிச்சி அந்த கண்ணத்தை கிள்ளனு மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ ஒரு சமத்து குட்டியாக இருந்தது நம்ம லக்ஷ்மி பிரியா அப்படிங்கிறது தான். ஸோ காவிரியை அவங்க எவ்வளோ ரசிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இந்த ஜேர்னியில் ரெண்டாவது படிக்கும்போதுனா ஓகே, 2 வயசுலேருந்தே வா டேங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நம்ம 2 வயசில் என்னத்தை யோசிச்சிருப்போம் அப்படின்னு யோசித்தேன். அந்தளவுக்கு அவங்க அந்த ஆக்ட்ரஸ் ஃபீல்டை லவ் பண்ணது, அந்த பேஷனுக்காக அவங்க ஃபைட் பண்ணதுன்ட்டு எக்கச்சக்கமான விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. ஸோ போன வீடியோவில் இன்னும் நான் நல்லா பேசியிருந்தேன் அந்த எக்ஸைட்மெண்ட்டோட. இந்த வீடியோவில் எனக்கே கொஞ்சம் வருத்தமாக இருக்குது, நல்லா பேசலையோ அப்படின்ட்டு. இருந்தாலும் லக்ஷ்மி பிரியா அவங்க எப்படி சொல்லலாம், பியூட்டி வித் குயின், ரொம்ப கிளாரிட்டியாக
ரொம்ப ஃப்ரம் ஹார்ட்லேருந்து ஹானஸ்ட்டாக பேசின ஒரு பர்சன் அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லை, தன்னுடைய லைஃப் பற்றியும் லைஃப் பார்ட்னர் பற்றியும் ரொம்ப தெளிவாக ஓப்பன் அப் பண்ணியிருக்காங்க. ஸ்டில் சிங்கிள், பட் இருந்தால் ஒருத்தரை பிடிச்சிருந்தா அம்மா கிட்ட சொன்னால் சம்மதிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், அந்த உரிமையை தன்னோட பேரண்ட்ஸ் கொடுத்ததையும் அழகாக சொல்லியிருக்காங்க. அம்மா பொண்ணும் அப்பா பொண்ணும் இல்லை, வீட்டில் எனக்கு நிறையா அடியெல்லாம் விழுந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தோட வாழ்க்கையில் இருக்குது. அந்த விஷயத்தை கூட சொல்கிறேன், அழகாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, காலேஜில் வந்து தேர்ட் மந்த் 3 மந்த்ஸ் தான் இருக்குது, தேர்ட் இயரில் 3 மந்த் தான் இருக்குது. அப்போ ஒரு பையனை பிடிச்சிருக்குங்கிற மாதிரி வீட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன ஒரு தில்லு பார்த்திங்களா நம்ம தலைக்கு. ஸோ இந்த விஷயத்தில் லக்ஷ்மி பிரியா சொல்லும்போது, அடி கழுதை இப்போ தான் ஸ்கூல்லேருந்து வந்திருக்கிறேன். இந்த கழுதைங்கிறது நான் எக்ஸ்ட்ரா சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல 3 மாதம் தான் ஆகுது ஸ்கூல்லேருந்து வந்து, அதுக்குள்ளே காதலா அப்படின்ட்டு அம்மா சொல்ல பிள்ளை அமைதியாகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரொம்ப ரொம்ப க்யூட்டாக சொல்லியிருந்தாங்க. உண்மையுமே சொல்லணுன்னா லைஃப் லாங் அவங்க பேசின விஷயங்கள் இந்த இன்டர்வியூவில் அப்படியே மனசுக்குள்ளே ரெக்கார்டட் ஆகிடுச்சு. ஸோ சூப்பர், ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காங்க இன்றைக்கி எல்லா உமனுக்குமே அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லை, ரொம்ப முக்கியமான விஷயம், அவங்க தனக்காக மட்டும் இல்லை எல்லாத்துக்காகவும் குரல் கொடுக்குறாங்க அப்படின்ற அந்த ஃபைட் அப்படிங்கிறதும், அவங்களுடைய அந்த ஒரு கோபத்தையும் காமிச்சிருக்காங்க பாருங்கள். தேவையில்லாமலாம் அந்த என் பேரை யூஸ் பண்ணிட்டுலாம் பண்ணிட்டுருக்காத அப்படிங்கிற ஒரு விஷயத்த அழகாக சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன விதம், ஒவ்வொரு விஷயமுமே அவங்க சொன்ன விதம் இருக்குது பாருங்கள், அதனுடைய மெச்சூரிட்டி வந்து சூப்பருங்க, வேறு லெவலுங்க. லக்ஷ்மி பிரியாவை இவ்வளோ நாள் பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆஃப்டர் திஸ் இன்டர்வியூ லக்ஷ்மி பிரியாவை பிடிக்கிற லெவலே வேறு லெவல் அப்படிங்கிறது தான். ஸோ அந்தளவுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனான விஷயம். ஸோ வாழ்த்துக்கள் ஃபேவரட் ஹீரோயினாக நம்ம மனசில் எப்போதுமே இருக்கிற நம்மளுடைய சிங்கப்பெண்ணுக்கு. ஸ்டெடியூன். சாரிங்க, லாஸ்ட் வீடியோவுக்கு வெரி சாரி, நான் கவனிக்கவே இல்லை. கமெண்ட்டை பார்த்துட்டு பதறி போய் இப்போ வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன்.